Hello students. Today we are going to see Unit 1 Problem Solving Technique lab, Chapter 2 Data Abstraction, Video 2 List and Tuple அப்படிங்கறத பத்தி இந்த லெசன்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Before that one, just we have to recall. Last classல என்ன பார்த்தோம்? Abstraction. What is abstraction? The process of providing only the essentials and hiding the detail is known as abstraction. அப்படிங்கறத பார்த்தோம். Second one, ADT. Abstract Data Type. Is a type for an object whose behavior is defined by a set of value and a set of operation. That is called as a ADT. அப்படிங்கறத பார்த்தோம். Next என்ன பார்த்தோம்? School உள்ள இருக்க building. Yes, correct. Constructors and selectors. Constructors create an object bundling together different pieces of the information, while selectors extract the individual piece of information from the object. இதான் என்னன்னு சொல்றாங்க? Constructor and the selector. இந்த மூணு தான் நம்ம பார்த்தோம். Abstraction என்னன்னு பார்த்தோம், ADT என்ன பார்த்தோம், Constructor and Selectors அப்படிங்கிற என்னங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னோம்? List and Tuple. First one is a what is pair அப்படின்னு ஒன்று. பேர்னா நம்ம நார்மலா தெரியும்ல, ஏதாவது ரெண்டு இது சேர்ந்து இருக்கிறத என்னன்னு சொல்லுவாங்க? பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? Bundling two values together into one can be considered as a pair. பேர்னா என்னது? Bundling two values together into one can be considered as pair அப்படிங்கறத சொல்றாங்க. Next one is a pair is a compound structure which is made up of the list and tuple. லிஸ்ட் ஆர் டப்பிள் வச்சு என்ன இருக்குமா? இந்த பேரை வந்து மேடப் ஆயிருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் a pair used to implement concrete level of data abstraction. Concrete level of data abstraction இம்ப்ளிமெண்ட் பண்ண எது யூஸ் ஆகுதா? பேர் யூஸ் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இதுல பாத்துருக்கீங்க, இந்த அரே பிராக்கெட்டுக்குள்ள இந்த நம்பர்ஸ், செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. திஸ் ஒன் இஸ் கன்சிடர்ட் as a pair அப்படிங்கற சொல்லுவாங்க. பேர்னா என்னது? பண்டிலிங் two values together into one can be considered as a pair அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? and next one is a என்னது பார்த்தோம்? list. what is list? list அந்த லாஸ்ட் லெசன்ல லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட் list is constructed by placing the expression within the square brackets separated by the commas அப்படினு சொல்றாங்க. list என்னதான்? list is constructed by placing the expression within the square bracket separated by the commas அப்படினு சொல்லுவாங்க. இந்த expression, such an expression is called the list literal அப்படினு சொல்றாங்க. என்னன்னு இதுக்கு பேர் என்ன பேர் தான்? இந்த எக்ஸ்பிரஷனுக்கு பேரு list literal அப்படிங்கிற நேம் சொல்றாங்க. list can be store multiple values. எவ்வளவு வேல்யூனால என்ன பண்ணிக்கலாமா? லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். each value can be any type and can even another list. இந்த வேல்யூ என்னவா இருக்கலாம்? எந்த டைப்னாலும் இருக்கலாம் and another லிஸ்டா கூட இருக்கலாம். ஒரு லிஸ்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட், நெஸ்டட் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதே போல ஒரு லிஸ்ட்ல இன்னொரு லிஸ்டும் இருக்கலாம், இல்லாட்டி என்ன டைப்னாலும் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் லிஸ்ட் ஈக்குவல் டு 10 20. இந்த ஆபரேட்டர் ஞாபகத்தில் இருக்கா? அசைன்ட் அஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ அரே பிராக்கெட்ல 10, 20 அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன வருது? எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட். அப்ப இங்க என்ன ஆகும்? எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 20 அப்படிங்கறது என்ன ஆகும்? அதுவாவே அசைன் பண்ணிக்கிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? இதுதான் லிஸ்ட். வேல்யூ கொடுத்து அப்புறம் அதுக்கடுத்து அதோட வேரியபிள் கொடுத்தா அது வந்து என்னது? வேல்யூ வேரியபிளும் ஈக்குவல் ஆயிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. லிஸ்ட். லிஸ்ட் அப்படிங்கிறது என்னது? constructed by placing the expression within the square bracket separated by the commas தான் என்னன்னு சொல்றாங்க? லிஸ்ட்னு சொல்றோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? இப்ப how can we access the list? இந்த லிஸ்ட் நம்ம எப்படி அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, the element of the list can be accessed in two ways. ரெண்டு மெத்தட்ல நம்ம என்ன பண்ணிக்க முடியுமா? அந்த எலமெண்ட்டை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? and this is a multiple assignment and another one is a multiple assignment அப்படிங்கறது நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம்ல, first equal to 10 20 அப்படிங்கறத பார்த்தோம். xy equal to list. அப்ப என்ன அர்த்தம்? x equal to 10, y equal to 20 னு அசைன் ஆகுது. this one is called as a multiple assignment. ஒரே நேரத்துல எத்தனை டேட்டாஸ்னால நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? அசைன் பண்ணிக்க முடியும். that one is called as a multiple assignment அப்படிங்கறத சொல்றாங்க. and next one is a element selection operator also expressed using square brackets அப்படிங்கறத சொல்றாங்க. என்னது? element selection operator also expressed using the square bracket. இப்போ இதுல என்ன தனித்தனியா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து லிஸ்ட் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு வேல்யூ.
அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு வேல்யூ. அப்ப இதுல என்ன ஆகும், லிஸ்ட் 0 அப்படிங்கிறது அதுக்கு 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ அசைன் ஆகும், ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்கு 20 அப்படிங்கிற வேல்யூ அசைன் ஆகும். அப்ப என்னது ரெண்டு மெத்தட், ஒன் இஸ் மல்டிபிள் அசைன்மெண்ட் அண்ட் another one is செலக்ஷன் ஆபரேட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும், we can access the list அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? and next one is access the list அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப first one is called as list 0, 10, 120 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இல்ல 0, 10 அப்படிங்கிறது 0 அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் இன்டெக்ஸ் பொசிஷன் அண்ட் 10 அப்படிங்கிறது என்ன அதோட வேல்யூ அப்படிங்கறத சொல்றாங்க. இங்க அதே போல 120ல 1 is a index position and 20 is a value for the list அப்படிங்கிறது. bundling two value together into one can be considered as a pair. ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம். pairனா என்னது, bundling two values together into one can be considered as a pair. அப்ப இங்க என்னது, லிஸ்ட் அதே போல தானே இருக்குது, ரெண்டு வேல்யூ இது பண்ணிடுறாங்களா. சோ லிஸ்ட் ஆர் a common method to do so. லிஸ்ட் அதே போல செய்தா, therefore list can be called as pair. அப்ப என்ன சொல்லலாம், லிஸ்ட பேர்னு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. bundling two value னா pair, லிஸ்ட் அதே வேலையை செய்யறதுனால list also can be called as a pair அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா? what is tuple அப்படிங்கிறது. இப்ப tuple அப்படிங்கிறது இங்க புதுசா நம்ம பார்க்கிறோம். tuple is a comma separated sequence of the value surrounded by the parenthesis. இப்ப என்ன சொல்றாங்க, comma separated sequence of values surrounded by the parenthesis called as a tuple அப்படிங்கறவங்க. it is also similar to the list அப்படின்னு சொல்றாங்க. tuple என்ன மாதிரியா, லிஸ்ட் போலயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரே போல இருக்குன்னா எதுக்கு இன்னொன்னு யூஸ் பண்ணணும், அப்ப டிஃபரன்ஸ் ஏதாவது ஒன்னு இருக்கணும். அப்ப டிஃபரன்ஸ் between the two, அந்த டப்பிளுக்கும் லிஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, we cannot change the element of the tuple once it is assigned. ஒரு தடவை அசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த எலிமெண்ட் அதோட என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. but in the list element can be changed. that is a main difference. சரியா? டப்பிளுக்கும் லிஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், டப்பிள்ல once between the element of the tuple once it is assigned it cannot change அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லிஸ்ட்ல என்னது, element can be changed. நம்ம அசைன் பண்ணாலும் திருப்ப என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்ப டபிளுக்கு எக்ஸாம்பிள் இந்த வருதா, வித்தின் பிராக்கெட்டுக்குள்ள. அப்ப லிஸ்ட்ல என்ன வரும், ஸ்கொயர் பிராக்கெட் வந்தது, அரே பிராக்கெட்னு அதை நம்ம யூஸ் சொல்லுவோம். இப்ப இதுல parenthesisக்குள்ள அந்த வேல்யூ within the single quote, the surrounded by the with parenthesisக்குள்ள வர்றது ரெட், ப்ளூ அண்ட் கிரீன் அப்படிங்கிறது. this one is called as a tuple அப்படிங்கறத சொல்றாங்க உங்களுக்கு. சரியா? எக்ஸாம்பிள், ஒரு மாஸ்டர் மைண்ட் கேம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நம்மளோட ஜஸ்ட் ஒரு விளையாடுற கேம் வந்து செஸ் அந்த மாதிரி இதேதான். இதுல வந்து ரெண்டு பிளேயர்ஸ் இருப்பாங்களாம். இப்போ ஒரு பிளேயர்ஸ் என்ன அப்படின்னா, இந்த சைட்ல இந்த மாதிரி காயின்ஸ் வந்து இது பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்களாம். இப்ப செகண்ட் பிளேயர் என்ன அப்படின்னா, இதை அரேஞ்ச் பண்ணிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. செகண்ட் பிளேயர் வந்து என்ன பண்ணணும், அசியூம் பண்ணணுமா, இவரு இந்த ரோல என்ன கலர் வச்சிருக்காரு அப்படின்னு. அவர் இட்ஸ் ஜஸ்ட் அசியூம், அவரா யோசிச்சு இதுதான் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசியூம். இப்ப சரியா ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப வேணது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 4 இதை இது பண்ணிடுவாரு, பிளேஸ் பண்ணிடுவாரு. இப்ப சரியா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு என்ன இது பண்ணுவாங்க, ஓகே கரெக்ட்னா ரெட் கலர் வைப்பாங்க. இல்ல அப்படின்னா அந்த ஒயிட் கலர், இங்கிட்ட 2 டாட் இருக்கா, இது இந்த இதுக்கு, இங்கிட்ட 2 ஹோல் இருக்கா, இது வந்து இந்த இதுக்கு. அப்ப சரியா இருந்தது அப்படின்னா ரெட் வைப்பாங்க. இப்ப இந்த ரெண்டாவது இதுல இப்ப ரெட் வந்துருச்சா, ஓ இட்ஸ் அ கரெக்ட் ஒன் அப்படிங்கறனால இங்க ரெட் வச்சுட்டாங்க. அப்ப என்னது, அப்ப விளையாடுறவங்க நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும், ஓகே இங்க ரெட் வச்சுட்டாங்கன்னா இந்த பொசிஷன் நம்மளுக்கு கரெக்ட். அப்ப அடுத்து சேஞ்ச் பண்றப்ப என்னது, பொசிஷனை பார்த்து பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இதே போல பண்ணிட்டே வந்து எத்தனை ஸ்டெப்ல அவங்க கம்ப்ளீட் பண்றாங்க அதுதான் என்னது, இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் எ வின்னர். அப்ப மாறி மாறி 2 பேரு பிளே பண்றப்ப யாரு கம்மியான ஸ்டெப்ல அதை முடிக்கிறாங்களோ அவங்க வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாஸ்டர் மைண்ட் கேம் அப்படிங்கறதுல உண்டு. சரியா? அதே போலதான் இங்க நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத சொல்றாங்க. இது எந்த மாதிரி அப்படின்னா, மோர் தென் ஒன் டேட்டாஸ் அப்படிங்கறத நம்ம வைக்க போறோம். இப்ப என்னது, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த டேட்டா. லிஸ்ட்ல என்னது ஹோமோஜீனியஸ் எலமெண்ட்ஸ் ஒரு போல வரும். இப்ப டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ஸ்ட்ரக்சர்ல என்னது, ஸ்ட்ரக்சர் கிளாஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணு அப்படிங்கறத பார்த்தோம். இதுல என்னது, பர்சன் அப்படிங்கறது என்ன அப்படின்னா, இட்ஸ் எ கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்றாங்க. பர்சன் அப்படிங்கறது என்னது, கிளாஸ் நேம். இப்ப கிரியேஷன் அப்படிங்கிறதுனா இட்ஸ் அ ஃபங்க்ஷன், இட் டு சம் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் எல்லாமே என்னது, these are all the variable belonging to the new data type. நேம்னா என்ன வரும், கேரக்டர்ல வரும், ஐடினா என்னத்துல வரும், இன்டிஜர்ல வரும், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுல வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, இப்ப இதுதான் என்னது, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, இப்ப ஸ்ட்ரக்சர்
construct to represent multi part of the object where each part is named. Multi part of the object, அது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எத்தனை பார்ட்னாலும் அது யூஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொன்றுக்கு என்னது ஒவ்வொரு நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு டேட்டாஸ் அது வேரியபிள் நேம் கொடுத்துருப்பாங்க, எந்த டைப்ல வரும் அப்படிங்கறதை என்ன பண்ணுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா, இது என்னது ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. கிளாஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் இன் த ஸ்ட்ரக்சர், அப்ஸ்ட்ராக்ஷன் ஸ்ட்ரக்சர்ல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ கிளாஸ் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிளாஸ் அப்படிங்கிறது என்னது, கீவேர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பர்சன் அப்படிங்கிறது கிளாஸோட நேம், that one is called as ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் அப்படிங்கிற 4 வேரியபிள்ஸ் வாங்குறாங்க. அப்ப என்னது, இதுக்கு ஒவ்வொன்று வேல்யூ ஆகுது. P1 அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் ஆப்ஜெக்ட். பர்சன் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு, பர்சன் அப்படிங்கிறது கிளாஸோட நேம், P1 அப்படிங்கிறது இந்த பர்சனோட ஆப்ஜெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் ஒன்று கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க, ஐடி கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி அப்படிங்கறத ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ என்னது அப்ஸ்ட்ராக்ஷன் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த டேட்டாஸை ஒரே இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்பைன் பண்ணிக்க முடியும். தட் இஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தெரியும். அதுவே அப்ஸ்ட்ராக்ஷன்ல இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. இப்போ கிளாஸ் ஆஸ் bundled data and the functions that work on the data. Class அப்படிங்கிறது என்னது, bundled data, அந்த டேட்டாஸ் எல்லாமே என்ன பண்ணுது, bundle பண்ணுது. And function இதற்கு creation அப்படிங்கிற function வந்து work on the data, அந்த இதுல என்ன ஆகுது, work ஆகுது. That is called as a class. Class is bundled data and the functions, டேட்டாவும் ஃபங்க்ஷனும் சேர்ந்ததா ஒரு கிளாஸ் that work on the data. அந்த டேட்டால வந்து என்ன ஆகும், ஒர்க் பண்ணி some output நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா, and points to remember. இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? First one is a pair. Pair is a compound structure which is made up of the list and tuple அப்படின்னு சொல்லுவாங்க. pairனா என்னதான், compound structure ரெண்டு சேர்ந்தது, made up of the list and tuple. list or tuple, ஒன்னு லிஸ்ட் இருக்கலாம் இல்லைன்னா என்னது tuple இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. என்னது, pair is made up of compound structure which is made up of list or the tuple. லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை பிளேசிங் த எக்ஸ்பிரஷன் வித்தின் த ஸ்கொயர் பிராக்கெட். இதுக்கு இன்னொரு பேர் என்ன வச்சிருக்கோம், நம்ம அரே பிராக்கெட் நம்ம C++ல படிச்சிருக்கோம். அரேல செப்பரேட்டட் பை த கமாஸ். லிஸ்ட்னா என்னது, கன்ஸ்ட்ரக்டட் பை பிளேசிங் எக்ஸ்பிரஷன் வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட் செப்பரேட்டட் பை த கமா இஸ் கால்ட் அஸ் எ லிஸ்ட் அப்படிங்கிற சொல்றாங்க. இன்னொன்னு என்ன பார்த்தோம், the element எப்படி செலக்ட் பண்ணுவாங்க லிஸ்டுக்கு அப்படிங்கிறது. the element of the list can be accessed in the two ways. ரெண்டு மெத்தட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒன் இஸ் a multiple assignment, xy equal to போட்டு 10 20 அப்படின்னு போட்டு அசைன் பண்ணோமா, அது list equal to 10 20, அடுத்து xy equal to list ன்னு கொடுத்தோமா, that is a multiple assignment. and second method is a element selection operator. இப்ப அரே 0 அப்படின்னு கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தோம், 1 அப்படின்னு கொடுத்து லிஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தோம். அது வந்து என்னது, element selection operator. ரெண்டு, ஒன் இஸ் a multiple assignment and another one is a element selection operator அப்படிங்கறதுல நம்ம ஒர்க் பண்ண முடியும். அடுத்து என்னது, pair. bundling two values together into one can be considered as a pair அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா, okay students, today's assignment இதுல 2 marks and 5 marks கொடுத்திருக்குது. இது வந்து study and write daily அன்னைக்கு நடத்துற பாடத்தை அன்னைக்கு படிச்சு எழுதிட்டீங்கன்னா it will very helpful for you.